பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவில்லை. அன்னைக்கு நல்லா படிக்க வைங்கன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம தலைநிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டம் ஐயா நீங்களாம் படிக்க இப்போ உள்ள இந்த ஆட்சி இப்போ என்ன செய்கிறாங்க? அப்போ காமராஜர் ஐயா நல்லா படிங்க படிங்கன்னு சொன்னார். இப்போ இளைஞர்கள் நல்லா குடிங்கன்னு சொல்கிற ஆட்சி தான் இந்த. அதுக்கு எதிராக தான் நம்ம தளபதி என்ன செய்யற கொள்கை தலைவராக வந்து காமராஜரை நிற்க வச்சதே நம்ம தளபதி தான், வேற யாரும் கிடையாது. காமராஜர் ஒரு நல்ல தலைவர். அவரை பற்றி அவரோட வரலாறை படித்தோம்னா இப்போ உள்ள எந்த மந்திரியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்க பழசாக சேர்ந்தவங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கட்டும், அவரோட வரலாறு படித்தோம்னா ஊழலே செய்ய மாட்டோம். அவ்வளவு மக்களுக்கு வேண்டிய உழைச்ச தலைவரை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நினைவஞ்சலுக்கு அவர் பேரே சொல்ல மாட்டான். எதனால? ஒரு நல்ல தலைவனை கொண்டுட்டு போனாதுன்னா பாருங்கிற சந்ததிகளை தலைநிமிர்ந்து நிற்கும். இந்த மாதிரி போற்றக்கூடிய தலைவர்கள் இவரை நினைச்சு நம்ம ஓடினாதுன்னா அப்போ என்ன செஞ்சார்? ஏழ்மையோட இன்னைக்கு தொழில் வளம் பெருகுதுனாக்கா அன்னைக்கு போட்ட அடிதளம் பெருந்தலைவர் காமராஜர் போட்ட அடிதளம். அன்னைக்கு கல்வி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குனாக்கா ஒவ்வொரு கிராமத்திலையும் 4 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடம் திறந்து கர்மவீரர் காமராஜர் அன்னைக்கு கொடுத்த கல்வி அறிவு தான் இன்னைக்கு நம்ம இப்படி நிற்கிறோம். அதை பற்றி இப்போ உள்ள யாராச்சும் இந்த ஆட்சியில் யாராச்சும் பேசுகிறாங்களா? இந்த மாதிரி போற்றக்கூட தலைவரை வச்சு யாரையும் பேசுகிறாங்களா? ஏன்னு கேட்டோனாக்கா இதுக்கு மேலே நம்ம செய்த ஊழல்லாம் வெளியே வந்துடும். அதனால் அவன் போட்ட மாட்டான். இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த மாதிரி ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி பொற்கால ஆட்சியை 2026 மலர வேண்டும்.